ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿ ಅಮ್ಮನ ಒಂದು ಲವಕುಶ ಹುಟ್ಟಿದಲ್ಲಿ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದು ಇಲ್ಲಿ ನಿಂತಿರೋಂಥ ದೇವಾಲಯ ಇದು. ಆಮೇಲೆ ಚಿಕ್ಕದಾಗಿ ಒಂದು ದೇವಾಲಯ ಮಾಡಿರೋದಲ್ಲಿ ಆ ಲವಕುಶ ತೊಟ್ಲನ್ನು ನೋಡಿ ಹಿಂಗೆ ಹೋಗಬೇಕು, ಅಲ್ಲಿ ಬಂಡೆ ಕೆಳಗೆ ಕಾಣಿಸ್ತಿದೆ. ಆ ಅಮ್ಮನ ಕಾವಲಿಗೆ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿ ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದು. ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿ ಇಲ್ಲಿ ಉಳ್ಕೊಂಡ, ಸೀತಾಮಾತೆ ಮಾತ್ರ ಲವಕುಶನ ಕರ್ಕೊಂಡು ಇಲ್ಲಿ ಗೃಹೆ ಇದೆ, ಇಲ್ಲಿಂದ ಏನೋ ಬೆಟ್ಟಕ್ಕೆ, ಆ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಹೊರಟೋದ್ಲ ಅಮ್ಮ. ಈ ಥರ ಇತಿಹಾಸ ಇಲ್ಲಿ ಹೇಳೋಂಥದ್ದು ಜಾಸ್ತಿ ಇದೆ. ಭಕ್ತಾದನ್ನು ಕೇಳಿದ್ರೆ ಹೇಳ್ತಾರೆ ಎಲ್ಲ ಸತ್ಯ. ಈಗ ಮಕ್ಕಳಿಲ್ಲ ಏನಿಲ್ಲ ಅಂತ ಬಂದು ಕೇಳಿದ್ರು ಇಲ್ಲೆಲ್ಲ ನೆರವೇರ್ತದೆ. சான கோயில் லவாகுஷ வந்து இந்த தொட்டிலெல்லாம் இங்கே இருக்கும். இங்கே சப்தமாத்திக்கிற இதுக்கும் வந்து ஆவணிக்கு கலெக்ஷன் இருக்குது. இங்கே வந்து யாரே வந்து நம்ம இது எதனா ஏந்து போயிட்டு இந்த கோயிலில் இது கிணறுல வந்து குளிச்சுட்டு ஒரு 5 வாரம் போனால் அவருக்கெல்லாம் நல்லதாகுது. இந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, அந்த அன்னபூர்ணேஸ்வர் கோயில் இருக்குது, சீதா மாதா தொட்டில் இருக்குது. ஆச்சா, எல்லாமே ஒரு 5 வாரம் வந்து இதில் குளிச்சுட்டு அவர் போய் என்ன வேணும், பசங்க வேணுமா, ஒரு வீடு வேணுமா, எதுவே கேட்டாலும் அது அந்த கொடுக்குற ஒரு சக்தி இருக்குது. இந்த மாதிரி இப்போ சீதா மாதா இதுக்கு போனோன்னா அந்த மாதிரி அந்த உள்ளே போகணும். அது ரியலாக வந்து ஆவணி கலெக்ஷன் இந்த மாதிரி இருக்குது. தயவுசெய்து வர மாதிரி இருந்தால் வரட்டும். மற்றும் திருவிழான்னா இந்த இது அன்னம ஜெயந்தி விசேஷமான ஒரு இது. இங்கே நல்லா பூஜை எல்லாம் பண்ணுறாரு, நல்லா வேண்டியதெல்லாம் கொடுக்குறாரு கடவுளை. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். தேங்க்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு சீதா மாத்தை வந்தது இங்கே. சீதா மாத்தை வந்த அப்புறம் அந்த காப்பாற்றுறதுக்கு வந்து ஆஞ்சநேயர் வந்தார். ஆஞ்சநேயர் வந்து லவாகுஷா பிறந்தது இங்கே தான். அந்த பார்க்கணுன்னா ஒரு தொட்டிலெல்லாம் இருக்காங்க, தொட்டிலெல்லாம் இருக்கு. அப்போ தண்ணி இல்லைன்னு சொல்லும்போது ராமர் வந்து ஆஞ்சநேயர் வந்து கேட்கும்போது காசிலேருந்து பிரத்யட்சமான ஒரு ஜொனை இது. இதுக்கு அப்புறம் வந்து இங்கெல்லாம் லவாகுஷா பிறந்த ஆனால ஆவணிக்கு போந்து, ஆவணிக்கு போயிட்டு இந்த வித்தியாசம்லாம் அங்கே பார்க்கலாம். இது பரீட்சை பண்ணுன்ட்டு இதில் வந்து கவுர் விட்டு அங்கே போந்து எங்கே ஆவணிக்கு. அப்போ இது இப்போ கூட ஒரு வருஷம் வச்சா 2 வருஷம் வச்சாலும் கூட இந்த தண்ணி ஒன்றுமே ஆகிறதில்ல. இதில் வந்து குளிச்சுட்டு நீ என்ன சாமிக்கிட்ட போய் கேட்டால் கொடுப்பாரு. அந்த மாதிரி தண்ணி இது குளிச்சுட்டு இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு போகலாம். நன்றிண்ணா. இது பார்க்க முடியல, எவ்வளோ இது வந்தாலும் தண்ணி ஆகலை இதில். அந்த பரகாலத்தில் கூட தண்ணி ஆகலை இதில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா பிலிபெட்டாவுக்கு வந்துக்கிறோம். இந்த பிலிபெட்டா பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோவில் மலை மேலே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஏக்கர் அடர்ந்த காடு பகுதியில் ஒரு மலை நடுவில் அது மேலே இருக்கும் ஆஞ்சநேயர் கோவில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ராமாயணத்துக்கு சம்மந்தம் உள்ள ஒரு கோவில். சீதை வந்து இங்கே தான் இருந்தாங்களாம், லவகுஷ்லாம் இங்கே தான் பிறந்து இருந்தாங்களாம். அதுக்கு பாதுகாப்பாக ஆஞ்சநேயர் வந்து இந்த மலை மேலே இருந்துக்கிறாரு. அந்த பகுதி தான் இது. அந்த இடத்துக்கு வந்துக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு அடர்ந்த காடு பகுதி, 100 ஏக்கர் காடு பகுதியில் நடுவில் ஒரு மலை இருக்குது. இந்த மலைக்கு வரணும், பிலிபெட்டாக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம் கோலார் டிஸ்ட்ரிக் மாலூர் தாலுக்கா ஒக்கலேரிக்கு வந்தீங்கன்னா இந்த பகுதிக்கு வந்துடலாம். பெங்களூர்லேருந்து வரணும்னா 65 கிலோமீட்டர் ஆகுது. கோலார்லேருந்து வந்தால் 13 கிலோமீட்டர் ஆகுது. மாலூர்லேருந்து வந்தால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 18 கிலோமீட்டர், ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தால் 19 கிலோமீட்டர். கேஜிஎஃப்லேருந்து வந்து பார்க்கணும் இந்த மலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலை வந்து 35 கிலோமீட்டர் ஆகுது. இந்த மலை வந்து எதிர்க்கா பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பிலிபெட்டா பார்த்தீங்கன்னா லவகுஷில் பிறந்த இடம் சொல்கிறாங்க. லவகுஷ பிறந்த இடத்துல சீதைக்கு பாதுகாப்பாக அனுமார் இங்கே இருந்தாருங்களாம். அனுமார் இருந்த இடம்னால இங்கே அனுமார் கோவில் ஒன்று பெருசாக கட்டியிருக்கிறாங்க மலை மேலே. இங்கே லவகுஷில் பிறந்துட்டு அவங்களுக்கு யூஸ் பண்ணி இந்த தொட்டிலெல்லாம் இருக்குதுங்களாம். ஆவணி பெட்டா சீதாம்மா கோவில் இருக்குதுங்களா, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கங்கையிலேருந்து தண்ணி எடுத்துனது இங்கே ஆஞ்சநேயர் விட்டாருன்னு சொல்கிறாங்க. சரி, நாங்கள் வந்து பார்த்துருந்த இடம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நாள் ட்ரிப்பாக வந்து போகலாம். இந்த இடம் டூரிஸ்ட் பிளேஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா 1000 வருஷம் பழமையான ஒரு மார்க்கண்டேஸ்வரர் கோவில் இருக்குது. அத்தையும் பார்த்து நித்தியம் பார்த்து ஒரு நாள் வந்துட்டு போகலாம். வாங்க, நாங்கள் வந்து பார்த்துருந்தோம். ஒரு சின்ன தொகுப்பாக உங்களுக்கு எடுத்து காட்டுறோம் நம்மளோட வியூவர்ஸ்க்கு.
கேஜிஎஃப்லேருந்து வரனா 35 கிலோமீட்டர் ஆகுது, பெங்களூர்லேருந்து 65 கிலோமீட்டர் ஆகுது. ஆக மொத்தம் ஒரு நாள் ட்ரிப்பாக இது வந்து போகலாம். இன்னும் நல்ல இடம், ஒரு என்டர்டைன்மெண்ட் நல்லா வந்து போகக்கூடிய பகுதியாக இருக்குது. சரி, நாங்கள் வந்து பார்த்துருந்தோம். நாங்கள் வந்து பார்த்ததுல உங்களுக்கு ஒரு சின்ன தொகுப்பை எடுத்து காட்டுறோம். வாங்க வீடியோ எப்படி இருக்கு போய் பார்க்கலாம். ராம கதை எழுந்து வரும் கோவில் மன்றத்தில் ஆவலோடு ஹனுமன் வந்தான் பக்தர் கூட்டத்தில். ராம கதை எழுந்து வரும் கோவில் மன்றத்தில் पिया को मना मानत नाही रे, पिया को मना मानत नाही रे, पिया को मना मानत नाही रे। बिनती करते मैं तो हार गई रे, बिनती करते मैं तो हार गई रे। पिया को मनानत नाही रे। बिनती करूं पैया परूं, बिनती करूं पैया परूं, जाओ तो बिवारी वारी वारी रे। बिनती करते मैं तो हार गई रे, पिया को मनानत नाही रे, पिया को मना, पिया को मना, पिया को मना मानत नाही रे।
नो रे ना ना रे ना रे पिया को मना मानत नाही रे पिया को मना मानत नाही रे पिया को मना मानत नाही रे बिनती करते मैं तो हार गई रे बिनती करते मैं तो हार गई रे पिया को मनानत नाही रे बिनती करूं पैया परूं बिनती करूं पैया परूं जाओ तो बिवारी वारी वारी रे बिनती करते मैं तो हार गई रे पिया को मनानत नाही रे पिया को मना पिया को मना पिया को